கர்த்தருடைய சித்தத்தின்படி காரியங்கள் நம் வாழ்வில் நடைபெற நாம் காத்திருப்பது மிகவும் அவசியம். நான் வேலைக்காக எத்தனையோ இன்டர்வியூ சென்று வந்துவிட்டேன். ஒன்றுமே ஜெயமாக அமையவில்லை என்று சிலர் நினைக்கலாம். நான் செய்கின்ற தொழில் எனக்கு லாபகரமாக இல்லை என்று சிலர் நினைக்கலாம். நான் செய்கின்ற ஒவ்வொரு காரியத்திலும் தடைகள் ஏற்பட்டு தோல்வியே சந்திக்கிறேன் என்று சிலர் நினைக்கலாம். பெரிய மாணவர்களே, தோல்விதான் என்னுடைய வாழ்க்கையா என்று நீங்கள் ஆதங்கப்படாமல் கர்த்தருடைய நியமங்களில் உண்மையாயிருக்கும் நீங்கள் கர்த்தருடைய சித்தம் உங்கள் வாழ்க்கையில் வேறு விதமாக இருக்கிறது என்பதை உணர்ந்து கர்த்தர் தாமே உங்களை உயர்த்துகிற வரை அவருடைய பலத்த கரத்துக்குள்ளே அடங்கி இருக்க கற்றுக்கொள்ளுங்கள். அப்படி நாம் அவருடைய கரத்துக்குள்ளே அடங்கி இருக்காமல் பொறுமை இழந்து உங்களுடைய சுய முயற்சியினாலே காரியங்கள் செய்கின்ற போது அந்த காரியங்கள் உங்களுக்கு திருப்தியாக அமையாமல் போகலாம். யோசேப்பை அவனுடைய சொந்த சகோதரர்களே குழியிலே தள்ளி கொலை செய்ய முயற்சி செய்தார்கள். பின்பு மனம் மாறி இஸ்மவேலரிடம் விற்று போட்டார்கள். யோசேப்பு எகிப்துக்கு கொண்டு போகப்பட்டு அங்கே போத்திபார் என்பவன் வீட்டில் தேவனுக்கு பயந்து செய்யாத பாலியல் குற்றத்திற்கு சிறைவாசம் அனுபவித்தான். ஆனாலும் அவன் தன்னுடைய சொந்த முயற்சியினாலே காரியம் செய்யும்படியாக ஒரு நாளும் நினைக்காமல் தேவனுக்கு எதிராக ஒரு வார்த்தையும் பேசாமல் இருந்தபடியினால் கர்த்தர் அவனோடு இருந்தார் என்று வேதம் சொல்லுகிறது. கர்த்தர் அவனோடு இருந்ததால் அவன் காரிய சித்தி உள்ளவனாக இருந்தான் என்றும் நாம் வேதத்தில் வாசிக்க முடியும். இப்படியாக யோசேப்பிற்கு எதிராகவே ஒவ்வொன்றும் நடந்து கொண்டிருந்தாலும் கர்த்தருடைய நேரத்தில் அவன் எகிப்தின் அதிகாரியாக உயர்த்தப்படுகிறான். வாழ்க்கையிலே உங்களுக்கு வருகிற உபத்திரவம் உங்களை கூடிய விரைவில் உயர்த்த போகிறது என்பதை விசுவாசியுங்கள். கர்த்தருக்கு உண்மையாக கீழ்ப்படிய ஆரம்பிக்கும் போது உபத்திரவங்கள் வரும். நீங்கள் பொன்னாக மாறிவிட்டீர்கள் என்று கர்த்தர் முடிவு செய்யும் வரை நீங்கள் புடமெடுக்கப்படுவீர்கள் என்பதை மறக்காதீர்கள். யோசேப்பை போல உபத்திரவத்தை எல்லாம் சகித்துக் கொண்டால் நீங்கள் கர்த்தருடைய நேரத்தில் மற்றவர்கள் உங்களை வியந்து பார்க்கும்படியாக உங்கள் வாழ்க்கையில் கர்த்தர் செழிப்பை கட்டளையிட்டு மற்றும் நீங்கள் நினைக்காத அளவு உங்களை உயர்த்தியும் மகிமைப்படுத்துவார். உங்களை வியர்ந்து பார்க்கின்ற ரட்சிக்கப்படாத ஒவ்வொரு கண்களும் ரட்சிக்கப்படும். தேவநாமம் உங்கள் மூலமாக மகிமைப்படும். கர்த்தர் தாமே உங்களோடு கூட இருந்து சமாதானமாக ஒவ்வொரு நாளும் வழி நடத்துவாராக. ஆமேன்.